திக் நிமிடங்கள் பாகம் 2. எடுத்தவரை போட்டு காட்ட முதலில் படத்தொகுப்பாளரிடம் என் நிலைமையை எடுத்து சொல்லி அவரின் ஆலோசனை பெயரில் இயக்குநராக இருந்து இயக்கிய நான் என்று இயங்கத் தொடங்கினேன். ஏற்கனவே படத்தொகுப்பு, வசன ஒளிப்பதிவு, வண்ணக்கலவை சேர்ப்பு இவையெல்லாம் முடித்து இறுதியாக பின்னணி இசை சேர்க்க வேண்டும். அதையும் சேர்க்க முந்தைய நாளில், அதாவது 1/2/2026 முடித்து இறுதியாக இன்றைய தேதியில் திரையிட்டு காட்ட நினைத்த என் மனத்தில் சிறு சந்தேகம் துளிர்விடத் தொடங்கியது. இன்று மாலை, அதாவது 2/2/2026 3 மணிக்கு நான் எடுத்த படத்தை போட்டு காட்ட வேண்டும். அதற்குள் சந்தேகம் என் மூளையை சலவை செய்ய, என் சிந்தனைக்குள் ஏதோ ஒன்று குறித்தட்ட படத்தொகுப்பாளரை சந்திக்க வேக வேகமாக ஓடினேன். என் ஓட்டத்தை விட என் மனம் வேகமாக ஓடத் தொடங்கியது. என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. இன்று காலை, அதாவது 2/2/2026 சுமார் 11:30 மணி அளவில் படத்தொகுப்பாளரின் அரைக்கதவை அவர் அனுமதியின்றி, முன் அறிவிப்பின்றி உள்ளே நுழைந்தேன். என் வேகமும் என் பதற்றமும் என்னவென்று நான் சொல்லாமலே புரிந்து கொண்டார் படத்தொகுப்பாளர். இருப்பினும் ஆசிரியர் முன் மனனம் செய்த மாணவனைப் போல வந்த விஷயத்தை கடகடவென ஒரே மூச்சில் சொல்லி முடித்தேன். கோபப்பட்டார். நான் முக்கியமான வேலையில் இருக்கும் பொழுது முன் அறிவிப்பு இல்லாமல் வருவது முறையா? கடிந்து கொண்டார். அவர் கோபத்தில் அர்த்தம் இருந்தது, நியாயம் தெரிந்தது. தொடரும்